இன்னைக்கு பீட்டரும் மேலனும் கிளாஸ்ல ஸ்பெஷலா ஏதோ பிரசன்ட் பண்ண கொண்டு வந்திருக்காங்க போல இருக்கு. பீட்டர், நீ முதல்ல போ. இவன் தான் விஸ்கஸ். இவன் என்னோட எஸ்டர் பாஸ்கெட்ல இருந்தான். அட இங்க பாருங்க, லைட் எல்லோ கலர்ல தடியே இல்லாத பண்ணி வந்திருக்கான். நான் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே ஹேண்ட்ஸம் ஈஸ்டர் பன்னி எதுனா இதுதான். அடுத்தது நீ ஸ்டார்ட் பண்ணுமா? எஸ் டீச்சர், இது எங்க வீட்டு பின்னாடி இருந்து நான் எடுத்தேன். இது ஒரு ஈஸ்டர் எக். நல்லா இருக்கா பாருங்க. சூப்பர். ஏது இந்த பால்? பார்த்து ஜாக்கிரதை மார்ட்டின், அத எங்கயாவது கீழே போட்டுற போற. அடடா, என்ன இது மோசமான ஸ்மெல்லா இருக்கு. முதல்ல இத க்ளீன் பண்ணி ஆகணும். எல்லாரும் கொஞ்சம் வெளியில போங்க. எனக்கு இவன் கிட்ட இந்த பிரவுன் ஸ்பாட் ரொம்ப பிடிச்சிருக்கு. லாரி, இந்த பள்ளியை நம்ம பால் மாதிரி தூக்கி போட்டு விளையாடலாமா? அங்க பாரு, அவன் ஓடுறான். என்ன பண்றவன்? ஹே, பிடிச்சிட்டேன். ஹே, அத திரும்ப கொடு. கண்டிப்பா ஃபன் எக்ஸ்பிரஸ் ஆன் தி வே. அவன் விஸ்கஸ தூக்கிட்டு போயிட்டான். இப்போ என்ன பண்றது? நீ வேஸ்ட். ஆனா அந்த டாக் அந்த டால புடிச்சிச்சு பாத்தியா? அந்த பன்னியோட கதை இதோட முடிஞ்சிச்சுன்னு தோணுது. கம் ஆன் பீட்டர், இனிமே நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஹே, நில்லு. என்னை கீழே இறக்கி விடு. என்னை எங்க தூக்கிட்டு போறா? கிரேவேட்டுக்கு உன்னை வரவேற்கிறேன். நீ இப்ப என்ன சொன்ன? செத்து போனவங்களெல்லாம் அங்கதான் கொண்டு வந்து பள்ளம் தோண்டி புதைச்சிருவாங்க. புதைச்சிருவாங்களா? அதாவது மண்ணுக்குள்ளையா? ஆமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம அங்கங்க தேடணும்னா சாப்பிட ஏதாவது கிடைக்கும். ஓ அடடா, திரும்பவும் துர்நாற்றம் வீசுற ஏதோ என் மேல பட்டுட்டு இருக்கு. இதை முதல்ல கிளீன் பண்ணுமே. ஒரு நிமிஷம் இரு. இந்த இடத்த விட்டு முதல்ல போய் ஆகணும். இங்க இருந்தெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் தப்பிச்சு போகவே முடியாது, புரியுதா? எனக்கு அது புரிஞ்சிருச்சு. கம் ஆன். ஹே ரோபோ, எலும்பு துண்டு வேணுமா? வா போலாம். இதுதான் நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு நல்ல நேரம். என்னது, என் ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் விட்டுட்டு வர சொல்றியா? இல்ல, என்னால முடியாது. எனக்கு அது புரியுது. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் அவங்கள பார்த்தே ஆகணும். ஒரு எலும்பு துண்டை காட்டி நல்லா டாக்கி ஏமாத்திட்டு போயிட்டான். எனக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு தேவை. Oh no! நான் கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, நான் தான் அதை முதல்ல பார்த்தேன். நான் அங்க வச்சதுனால தான் நீ அதை பார்த்த. எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், யாரா நீ? என் பேரு விஸ்கஸ். அதாவது என் நண்பன் பீட்டர் வீட்டுக்கு போகணும். உங்களால உதவி பண்ண முடியுமா? யூ மீன் பீட்டர் ராபிட்டா? இல்ல, பீட்டர் ஒரு பையன். ஓ, அப்படின்னா நீ எங்களை உழவு பக்கம் வந்திருக்கியா? இவனை பார்த்தாலே கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. அங்க சுத்தி இங்க சுத்தி எங்களை வேவு பார்க்க வந்திருக்கியா? இல்ல இல்ல, நான் ஒரு ஈஸ்டர் பன்னி. பண்ணியா? இது ரொம்ப நல்ல தமாஷா இருக்கே. நீ ஈஸ்டர் பண்ணிடா. அந்த மேஜிக்கல் ஈஸ்டர் எங்க? என்னது மேஜிக் ஈஸ்டர்? அதைத்தான் நீங்க தேடிட்டு இருக்கீங்களா? வாய முற முட்டாள். என்னது, இப்ப அந்த முட்டையை எங்க போய் தேடுவேன்? ஒவ்வொரு வருஷம் ஈஸ்டருக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஈஸ்டர் பண்ணி மேஜிக்கல் ஈஸ்டர் எங்க மறைச்சு வச்சிருமா. ஒரு ரகசியத்தை ஒழுங்கா உங்களால தக்க வச்சுக்க முடியாதா? அதுல மேஜிக்னு என்ன சொல்றீங்க? அந்த ஈஸ்டர் எங்க தேச்சா உடனே ஈஸ்டர் பண்ணி வந்துரும். நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் அது உடனே உங்களுக்கு கிடைச்சிடும். உடனே கிடைச்சிருமா? என்ன
எப்படி கிடைக்கும்? உனக்கு அடிபட்டு இருக்கு. ஏய் நீ ஒன்னு ஈஸ்டர் பனி இல்ல. நான் ஈஸ்டர் பனி தான். ஏய் நீ நிஜமான ஒரு ராபிட் கூட இல்ல. உன்னால என்ன மாதிரி தாவி தாவி ஓட முடியுமா? ஏய் பாத்தியா, உன்னால ஓட முடியல, உன்னால இந்த மாதிரி வாலாட்ட முடியுமா? இப்ப புரியுதா? உண்மையான முயல்னா இப்படிதான் இருக்கணும். வாங்க நாம எல்லாரும் கொஞ்ச நேரம் போய் விளையாடலாம். எனக்கு என்ன சாப்பிட நிறைய நிறைய கேரட்ஸ் வேணும். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ரொம்ப கம்மி. அதெல்லாம் கம்மி, எனக்கு நிறைய கேரட்ஸ் வேணும். ஏய் உங்க கற்பனைக்கு அளவே இல்ல போல இருக்க. வா நம்ம புது ராபிட் ஹோமுக்கு போலாம், அங்க பெரிய ஸ்கிரீன் டிவி இருக்கும். நில்லுங்க நில்லுங்க. நான் எப்படியாவது அந்த மொட்டையை தேடி கண்டுபிடிச்சிட்டேன்னா பீட்டரை கண்டுபிடிச்சிருவேன். ஒரு மோசமான டாக் அந்த பன்னியை கடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு. நீ எதுக்கும் கவலைப்படாத பீட்டர், நாளைக்கு நாள் முழுக்க தேடி கண்டுபிடிச்சிடலாம் நம்ம அவனை. நீ இப்ப நிம்மதியா தூங்கு. நான் விஸ்கஸ ரொம்ப மிஸ் பண்றேன். அந்த டாகி ரொம்ப தப்பான வேலையை செஞ்சிருக்கு. அதுக்கு நம்ம இப்ப ஏதாவது செய்யணுமே. நாம அவனை சும்மா விடக்கூடாது. டாகிஸ்னா அப்படித்தான் பண்ணும். நம்மள ஒருத்தனை மிஸ் ஆன நம்ம உடனே தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். உன்னால இது அவ்வளவு அக்யூரேட்டா பண்ண முடியல. நான் ட்ரை பண்றேன் பாரு. இப்படிதான் இருக்கும். செலக்ஸ், நீ இப்பெல்லாம் ரொம்பவே ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ற போல இருக்கு. இப்போ நீங்க எல்லாரும் தூங்குற வேலைய பாருங்க.